கொள்ளுங்கள். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்திலே அன்பை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவானுக்கு எழுதின அந்த நிருபங்கள் முழுவதுமே அன்பை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் அந்த ஆகமம் முழுவதுமாக நீங்கள் ஒரு முறை கூட வாசித்து பாருங்கள். அதுல அன்பை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த இடத்துல 3 முக்கியமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். ஆமா, சத்தமா வாசிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பில் பல்வேறு விதமான அன்புகளை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுபாவ அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் தாய் தகப்பனின் அன்பு, சரீர பிரகாரமான அநேக அன்பை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நாளிலே அதிகமாக சிந்திக்க வேண்டியது கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சிந்திக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. சுபாவத்தின்படியான அன்பிற்கும் தெய்வீக அன்பிற்கும் ரொம்ப ஒரு வித்தியாசம் உண்டு. சுபாவத்தின்படியான அன்பு அநேக விதமான தகுதிகளை எதிர்பார்க்கும். அன்பு செலுத்த வேண்டுமானால் இந்த சுபாவப்படியான அன்பு தகுதிகளை எதிர்பார்க்கும். ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு தகுதியை எதிர்பார்க்கிறதே இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொரு நபர் மேல அன்பு பாராட்ட வேண்டுமானால் அது தகுதியை எதிர்பார்க்கிறபடி அங்க அன்பு இருக்காது. இந்த அன்பை ஆண்டவராகிய தேவன் வாசித்து பார்க்கும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான அன்பை தேவன் என்ன செய்தார்? வாசிங்கள், வேகமா வாசிங்க. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 5:8 வாசிக்கிறோம். இந்த அன்பை ஆண்டவர் நம் மீது விளங்க செய்தார். ரோமர் 5:8 எடுத்தவர்கள் வேகமாக வாசிங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்ததான அந்த அன்பை விளங்கப்படுகிறார். அன்பு என்பது வாயின் வார்த்தைகளில் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வாயின் வார்த்தைகளிலே அன்பாக பேசுறாங்க. ரொம்ப இரக்கமாக பேசுகிறவர்கள் உண்டு. அன்பு வழியை சொல்வாங்க, தேனோடு பேசுவாங்க சொல்லி ரொம்ப அன்பாக பேசுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை அவர் பேசவில்லை, அந்த அன்பை விளங்க செய்தார். எவ்விதமாக அந்த அன்பை விளங்க செய்தார்? நமக்காக ஜீவனை கொடுத்து அந்த அன்பை என்ன செய்தார்? விளங்க செய்தார். 1 யோவானில் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆமா, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஆண்டவர் இயேசு வெறும் வசனத்தினாலும் அவர் நாவினாலும் அன்பை வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவர் இயேசு எவ்விதமாக அன்பை விளங்கப்படினார்? அவர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து, அவர் தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தினுடைய ஜனங்களுக்காக ரொம்ப லெதுவாக எல்லாம் கொடுத்து விடவில்லை. அவர் ஜீவன் போவதற்கு முன்பதாக அவ்வளவு பாடுகள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. அவ்வளவு சங்கடங்களை அவர் அனுபவித்தார். இந்த பாடுகள் சங்கடங்கள் எல்லாம் மனுக்குலத்தின் மீது அவர் வைத்த அன்பிற்காக.
எந்த ஒரு தெய்வமும் செய்ய முன்வராத ஒரு காரியத்தை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்ததான அன்பினாலே அவர் விளங்க செய்தார். அவர் சிலுவை மரணத்தில் அங்கே குற்றுயிராக வந்து இருக்கும் போது, மரணத்திற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஜனங்களால் அவர் வந்து சோதிக்கப்படுகிற வார்த்தையினால எவ்விதமாக என்றால், இவன் தான் தேவன் என்று தன்னை கூறுகிறான், தேவனுடைய குமாரன் இவன் தன்னை சொல்கிறான், அப்படியானால் அவன் சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் என்று எல்லாம் வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டது. என்றாலும் மனிதர்கள் மீது அவர் வைத்ததான அன்பு மாறாத அன்பாக இருந்தபடினால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் இந்த உலகத்தினுடைய ஜனத்தினுடைய பாவங்களை எல்லாம் என்மேல் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வரும் தண்டனை எல்லாம் என்மேல் ஏற்றுக்கொண்டு நான் மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க செய்வேன் என்று விளங்க செய்தார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் ஒரு முறை வாசித்து பார்க்க வேண்டும். இப்போது வாசிக்க சமயம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் ஒரு முறை அந்த 13ஆம் அதிகாரம் முழுமையுமே நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் உள்ள கடைசி வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் முக்கியம், நம்பிக்கை முக்கியம், ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட அன்பு ரொம்ப பெரிதாக இருக்கிறது. எல்லா நற்செயல்களும், எல்லா நல்ல சுபாவங்களும், எல்லா நன்மைகளும் அன்பினாலே தான் உண்டாக்கப்படுகிறது. அன்பு இல்லாத ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த பூமியில் உள்ளதான ஜனங்கள் மீது, இந்த பூமியில் வசிக்கிறதான ஜீவன்கள் மீது அன்பில்லாத ஒரு மனுஷன் தேவனை வந்து என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் நீங்கள் வந்து வாசித்து பார்க்கும்போது அங்கே 1 யோவான்ல தான் அதிகமாக அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்கள். 1 யோவான் 3:16. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 15 வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். வாசிங்க. மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிந்திருக்கிறேன். மனுஷ கொலைபாதகன் யார் என்றால் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக வந்து இருக்கிறான். ஒரு மனுஷன் தேவனை நேசிக்கிறேன், தேவனை நான் நேசிக்கிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் சொல்லியும் அவன் சகோதரனை வந்து பகைத்தால் தேவ அன்பு அவனுக்குள் இல்லை என்று 20ஆவது வசனம் வாசிங்க. 4:20 வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் ஒருவன் சொல்லி அவன் இந்த பூமியில் உள்ளதான சகோதரர்களை பகைத்தால் அவன் உண்மையிலேயே தேவன் பேர்ல அன்பு இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அவர் சொல்றாங்க, நான் யாரை நேசிக்கிறேன்? ஆண்டவரை நேசிக்கிறேன். பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்டார், இவைகள் எல்லாரும் விட நீ என்ன நேசிக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். இன்னைக்கு அதே வார்த்தையை ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், எல்லாரும் விட நீ என்ன நேசிக்கிறாயா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லுவீங்க? இப்போ ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன். எல்லாரும் தான் சொல்லுவீங்க இல்லையா? எல்லாரும் சொல்லுவீங்க நான் ஆண்டவர் நேசிக்கிறேன். அப்ப ஆண்டவர் அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறது உண்மை, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்ன நேசிக்கிறது உண்மையானால் என் ஆடுகளை என்ன செய்யணும்? மேய்க்கணும். ஆடுகளை நீ வந்து பராமரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். ஆடுகள் என்றால் ஆத்துமா, ஆடுகள் என்றால் ஆத்துமா. இந்த ஆத்துமாக்களை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவுக்கு சொன்ன. மறுபடியும் கேட்கிறார். எத்தனை முறை கேட்கிறாரு? 3 முறை கேட்கிறாரு. 3 முறை ஆம் ஆம் என்று சொல்லி சொல்கிறான். ஒரு விசை 2 விசை ஆடுகள் என்று சொல்கிறார். ஒரு விசை அவர் சொல்கிறார், என் குட்டிகளை வந்து என்ன செய்வார்கள்? மேய்ப்பாயாக என்று சொல்லி. ஆண்டவர் அநேக வேளைகளிலே
நம்மிடத்துல நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்தீர்கள் என்பதை அவர் சோதனைப்படுகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமை சோதித்தார், அவர் சோதனையில என்ன செய்தான்? வெற்றி பெற்றார். உங்களே அநேக முறை சோதிச்சிருக்கிறாரு. ஆனா அநேக சோதனை ஆண்டு தந்த வேலையை எல்லாம் என்னதான் அடைந்திருக்கிறோம்? தோல்விதான் அடைந்திருக்கிறோம். ஆபிரகாமை சோதித்தது போல நம்ம எல்லாம் ஆண்டு சோதிக்கவே எப்பதான் அப்படிதான் சோதிச்சிருக்கிறாரா? நமக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் என்றால் அது ஆபிரகாம் இடத்துல அவர் கேட்டார் அல்லவா? என்ன கேட்டாரு? உன் புத்திரனும் உன் ஏக முதல்வனும் உன் நேசகுமார். ஏற்கனவே அவனுக்கு அந்த ஈசாக்கு மேல அன்பு இருக்கிறது. அந்த அன்பை தூண்டி விடுக்கிறதான வார்த்தைகள் அவர் சொல்றார். உன் நேச புத்திரன், உன் ஏக புதல்வன், ஒரே குமாரன் ஆண்டு சொல்றார். இவரெல்லாம் எடுத்து சொல்றார். எடுத்து சொல்லிட்டு இவனை எனக்காக என்ன செலுத்து? பலி செலுத்து. நம்ம உடனே ஆண்டோட சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? ஏன் நீர் தரணும், ஏன் எடுக்கணும், இது தராமலே இருந்திருக்கலாமே அப்படிதான் கேட்போம். அப்படிதான் சொல்லுவோம், இது தராமலே இருந்திருக்கலாமே என்று சொல்லி. ஆனா இந்த ஆபிரகாம் தேவனிடத்துல மாறுத்தரம் ஒன்றுமே சொல்ல. ஏன்னா இந்த ஆபிரகாம் தேவன் மேல ரொம்ப அன்பு வைத்திருந்தார். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் தேவன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை சோதிக்கிறதான ஒரு நேரம் வந்தது. அந்த சோதனை வேளையில இவர் வேதாந்தம் பேசல, இவர் ஆண்டவருக்கு ஏதோ ஆலோசனை வந்து சொல்லல, மாட்டேன்னு சொல்லி மறுக்கவில்லை. அவர் கேட்டவுடனே ஏன், எதற்கு, எப்படி, எந்த கேள்வியுமே கேட்கல. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் சில காரியங்களை சொல்வார் என்றால் ஆண்டவரிடத்துல என்ன கேட்போம்? கேள்வி கேட்போம். உதாரணமாக நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. யாரு? ஆண்டனி வந்திருக்கிறாரு, ரொம்ப நாளைக்கு கூட வந்திருக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அப்ப தகப்பனாரு கொஞ்சம் சரியில்லாததுனாலதான் நீ வரைக்கும் வரல, கிறிஸ்துமஸ் வரலாம் வந்திருப்பார், பேசினார். திடீர்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். வேலையை விட்டுட்டு எங்க வரணும்? தேவன் வந்து ஆண்டனிக்கு தேவன் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை அவர் சோதிக்கும்படியாக வேலையை விட்டுட்டு ஊழியத்திற்கு வரணும், முழு நேரம் ஊழியம் தான் செய்யணும் அழைக்கிறார். அப்போ 1000 கேள்வி யாருக்குள்ள வரும்? இப்படி ஆண்டவர் அழைக்கிறார, இந்த கடனெல்லாம் யார் அடைப்பா? நம்ம எப்படி சாப்பிடுவோம்? நம்ம எப்படி உடுத்துவோம்? இன்னும்ல காலம் இருக்கு, நமக்கு வயசாகி போச்சு. 1000 கேள்வி வந்து அவருக்குள்ள வரும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா கேள்வி நமக்குள்ள வரவே கூடாது. மனுஷன் சொன்னா 1000 கேள்வி வரலாம், ஆனா ஆண்டவர் சொன்ன கேள்வி வரவே கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், அவர் மேல் வைக்கிறத அன்பின் நிமித்தம் ஒரு சிறிய ஒரு காரியத்தை செய்தால் கூட அவர் பெரிய ஆசீர்வாதங்களை தருகிறதான தேவன். இன்னைக்கு நிறைய ஊழியத்தை செய்கிறதான தேவனுடைய ஊழியர்கள் எல்லாமே ஊழியத்திற்கு அடைக்கப்பட்டு வரும்போது பல்வேறு விதமான கேள்வி இவர்களுக்குள்ள இருந்தால் எல்லா கேள்விகளையும் அடக்கி விட்டு எங்க வந்தவங்க ஊழியத்துக்கு வந்தவங்க. என்னுடைய தகப்பனார் இருக்கிற வரைக்கும் ஒரு சாட்சி சொல்லுவார். என்னுடைய தகப்பனார் அந்த காலத்துல வந்து கூலி வேலை செய்தவர் தான் அந்த நாட்களில். அப்ப அந்த நேரத்தில் ஆண்டு ஊழியத்துக்கு நினைச்ச உடனே அவங்க வந்து ஆண்டவரிடத்துல கேட்ட கேள்வி, ஆண்டவர் நான் எப்படி பிழைப்பேன்? இந்த காலத்துல ஊழியம் வந்து ரொம்ப ஆடம்பரமா நடந்து கொண்டு இருக்கிறது. சிலர்கள்லாம் வந்து ஊழியத்துக்கு வர்றது ஃபேஷன் ஆகி விட்டது. சிலர்கள்லாம் ஊழியத்துக்கு வந்து ஆடம்பரமா வாழலாம் என்று சொல்லி வர்றாங்க. அதற்காக முயற்சி பண்ணி ஆடம்பரங்களை ஏற்படுத்திக் கொள்றாங்க. ஆனா அந்த காலம் வந்து அப்படியே இல்லை. அந்த காலம் வந்து ஊழியத்துக்கு வந்தாலே ஒண்ணும் கிடைக்காது, அப்படி உள்ளதான காலம். அந்த காலத்துல ஊழியத்துக்கு வந்தவங்க சாப்பிடாம நாள் கணக்காக இருந்து ஆர்டர் கொடுத்தாதான் சாப்பிடுறாங்க. இப்ப எந்த ஊழியக்காரங்களும் அப்படி இல்லை. ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு வந்துட்டு நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு ஊழியத்துக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கறதான காலம் ஆகி போச்சு. அப்ப அவங்க ஆண்டவரிடத்துல கேட்டாங்களாம், நான் எப்படி பிழைப்பேன், எனக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? அந்த காலத்துல ஊழியக்காரங்க சாப்பாடு இல்லாம நிறைய நாட்கள் இருந்ததான காலங்க. அப்ப இவர்கள் அந்த நாட்களில் கூலி வேலை செய்தபடினால இந்த கிணறு அடிப்பதற்கு வெடி வைப்பதற்காக ஓட்ட போடும் வேலையை வந்து செய்தாங்க. அந்த காலத்துல கையை வச்சுதான் ஹோல் போடுவாங்க. அப்ப இவங்களுக்கு போராட்டமான சூழ்நிலை என்ன, எப்படி வந்து ஊழியத்துக்கு வருவது? அப்ப அந்த நேரத்துல இவங்க ஒரு நாள்
இந்த வெடிக்கு வந்து ஓட்ட போடுகிற நேரத்துல அங்க உள்ள இருந்து குத்தி எடுக்கும் போது ஒரு தேர தவளை அந்த ஹோலுக்குள்ள இருந்து குத்தப்பட்டு வந்து வெளியே வந்ததாம். அப்ப ஆண்டு பேசினாராம், இது ஒரு ஜீவன், இது ஒரு ஜீவன், இது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, பாறைக்குள்ள இருக்கு, இது வந்து பாறைக்குள்ள இருக்கிறது. இதற்கு யார் வந்து ஆகாரம் கொடுக்கிறவனுக்கு தெரியுமா? இதற்கு யார் வந்து அந்த இடத்துல ஆகாரம் கொடுக்கிறா? நான் தான் அதற்கு ஆகாரம் கொடுக்கிறேன். அந்த பாறைக்குள் இருக்கிற தேரைக்கு நான் ஆகாரம் கொடுக்கிறது உண்மையானால் நான் உனக்கு எதை தருவேன், நான் உனக்கு ஆகாரம் தருவேன். இந்த இன்சிடென்ட் நடந்ததற்கு பிறகு அவர் தைரியமாக கர்த்தருடைய ஊழியத்திற்குள்ளாக கடந்து போனார்கள். பல வருஷமாக ஊழியங்களிலே கஷ்டப்பட்டாலும் கூட ஆண்டவர்களை ஊழியத்தில் நிலைநிறுத்தினார். அநேக இடங்களிலே திருச்சபையை உண்டாக்கி வைத்து விட்டுதான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை முடித்து வந்து கடந்து போனார்கள். கிறிஸ்துவின் வைக்கிறதான அன்பு என்பது அநேக வேளையிலே சோதிக்கப்படுகிறது. ஆண்டவர் தான் சோதிக்கிறார். இந்த அன்பை சோதிக்கிறார் சொல்லி நீங்கள் அறிந்திருந்தால் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு தெரியும். ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் என்பது ஆவிக்குரிய ஜனங்களுக்கு தெரியும். அந்த சோதனை வேளையில லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை, ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆபிரகாமை ஆண்டு சோதிக்கிறதான வேலை என்பதை இவன் அறியாவிட்டாலும் கூட தேவன் பேர்ல ஒரு மிகுந்த அன்பு இருந்தது. இந்த அன்பினால அவன் சொல்றான், நேரே வந்து அவன் மாற்றி சொல்றான். எப்படி சொல்றான்? இந்த ஈசாக்கை மரித்தோரிலும் இருந்து எழுப்ப வல்லமை உள்ளவராக வந்து இருக்கிறார். நான் இழந்தாலும் நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்பது இந்த ஆபிரகாமுடைய அசைக்க முடியாத ஒரு விசுவாசமாக இருந்தது. அன்பு விசுவாசத்தை பெருக செய்யும். வேதத்துல 1 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அன்பு எல்லாவற்றையும் வந்து என்ன செய்யும், நம்பும் என்று சொல்லி சொல்லப்படாம். அன்பு வந்து எல்லாவற்றையும் நம்பும். இந்த ஆபிரகாம் இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை உடையதான மனுஷனாக இருந்தான். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனமணினார். எதை விசுவாசிக்கிறீர்களோ அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையிலேயே நீங்கள் நடத்தப்படுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுறதான காரியம் என்னவென்றால், நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவுள். அந்த விசுவாசம் தான் நமக்கு வந்து வரமாட்டேங்கிறது. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கிறது. 3 என்று சொல்லி சொல்லப்படுகிறது. விசுவாசமும் நம்பிக்கை ஒன்றல்ல. விசுவாசம் வேற, நம்பிக்கை, விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. விசுவாசம் வந்து காணாதவைகளை, இல்லாதவைகளை நம்புகிறது தான் விசுவாசம். நம்பிக்கை என்பது பார்க்கிறத நம்புகிறது. இந்த ரெண்டுமே வந்து வேற. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விசுவாசத்தை விட விசுவாசம் பெரிதுதான், நம்பிக்கை பெரிதுதான். நான் இவைகள் எல்லாவற்றை விட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்பே பெரியது. உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய அன்பு வந்து இருக்க வேண்டும். இந்த அன்பு பரிசுத்த ஆவியினாலே தான் உங்களுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பரிசுத்தாவை பெற்றிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய அன்பு இல்லை. உங்களுக்குள் கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கிறதா? இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு மாயம் இல்லாத அன்பாக இருக்கும். அன்புல பல விதங்கள் இருக்கிறது. அநேகர் வந்து இன்றைக்கு எப்படிப்பட்டதான அன்போடு தான் இருக்கிறாங்க? மாய்மாலமான அன்பு. வாயில அன்பு, ஆனா இருதயத்துல கிடையாது. இருதயத்துல அன்பு கிடையாது. மாயமாலமான உள்ளதான அன்பினால நான் நிறைய வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு பூமியில் உள்ளதான ஜனங்கள் எல்லாமே மேக்சிமம் 1-2 பேரை தவிர அநேகம் பேர் மாயமான அன்புள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கணவன் மனைவியாக ஜீவிக்கிறவர்களுக்கு கூட என்ன அன்பு இல்லை. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ தெரியல. கணவன் மனைவியாக இருக்கிறவர்களுக்கு கூட அநேகருக்கு என்ன அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை. பைபிள்ல இந்த மாயமான அன்பு, உண்மையான அன்பு, இவைகளை குறித்து நான் உங்களுக்கு 2 நபர்களை உதாரணம் காட்டி சொல்லலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். நியாயாதிபதிகளுடைய புத்தகத்துல 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. முதலாவது, அப்பொழுது அவன் அவளை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இல்லாதிருக்க
சிநேகிக்கிறாய்? உன்னை சிநேகிக்கிறேன் என்று எப்படி? யார் சொல்ற வார்த்தை? தெரியலால் சொல்றா. என்னமோ இவா அவரிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறது போல ஒரு பேச்சு. அப்படிதானே? மறுபடியும் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராது இருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்ல? உண்மையிலே இந்த தெலீலாவுடைய இருதயம் தான் அவனோடு கூட இல்லை. ஆனா இவனோட மாத்தி அவனை பார்த்து கேட்கிறா, நீ உன்னுடைய இருதயத்துல என்னிடத்துல அன்பில்லாதற்கு அன்பு இருக்கிறது சொல்லி எப்படி சொல்லலாம்? அதே இதுல 13வது வசனத்துல நீங்க 21வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 13ல இருந்து 21வது வசனம் வரைக்கும் இந்த தெலீலாளை இந்த சிம்சோன் அதிகமாக என்ன செய்தான்? அதிகமாக நேசித்தான். அந்த தெலீலாளுக்கு யார் மேல அன்பு இல்லை? கவனிக்கிறீங்களா? தெலீலாளுக்கு யார் மேல அன்பு இல்லை? இந்த சிம்சோன் மேல. சிம்சோனிடத்திலிருந்து எதையாயும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தெலீலாளுடைய விருப்பம். அந்த தெலீலாள் அன்பை மிக அதிகமாக வார்த்தையினால் காட்டுகிறாள். அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிம்சோன் தெலீலாளுடைய மாய்மாலமான அன்புல இவன் கவரப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் இருதயம் தன்னோடு இல்லாத ஒரு மனுஷனிடத்துல என்ன செய்தான்? எல்லா ரகசியத்தையும் சொல்றான். பைபிள் என்ன சொல்லியிருக்கு? வழிகாட்டிய நம்ப வேண்டாம். ஒரு மடியில படுத்துக் கொள்கிறவங்கள்ட்ட கூட எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது. பைபிள் தான் சொல்லியிருக்கு, நானா எடுத்துக்கிட்டு சொல்லல, அது சொல்லியிருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல அன்பு மாய்மாலமான அன்பாகத்தான் இருக்கிறது. அன்பு எப்போது நிரந்தரமானதாக இருக்கும். அன்புக்கு என்னது உண்டு? அன்புக்கு உண்டு அன்பினுடைய செயல்கள் உண்டு. அன்புக்கு பொறுமை உண்டு. அன்பு நற்செயல்களை செய்யும். அன்பு சகல காரியங்களை தாங்கும். அன்பு சகலவற்றை நம்பும். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளாகவே அன்பு இல்லாத நிலைமை. எப்படி இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மீது அன்பு வைத்த அப்படின்னா அவர் எதையும் எதிர்பாராமல் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தாரோ, அதை போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய அன்பை தங்களிலே பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அன்பு செலுத்துவதற்கு தகுதியை எதிர்பார்க்க கூடாது. ஒரு நபர் மனுஷனாய் இருந்தால் நீங்கள் அன்பு கூறுங்கள். ஒரு நபர் மனுஷியாக இருந்தால் நீங்கள் அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறதான மனிதர்களை யார் நேசிக்கிறார்களோ, யார் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளத்தில் ஒன்று, எதையுமே எதிர்பாராமல். நீங்கள் ஒரு நபரை நேசிக்க வேண்டுமானால் நீங்கள் அவரிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது. நான் அவர்களை நேசிக்கிறவர்கள் எனக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். நாம் எதற்காக மனுஷரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? நம்முடைய தேவன் நமக்கு போதித்திருக்கிறார். நான் அன்பாக இருக்கிறேன். வேதத்தில் சொல்லியிருக்கிறதல்லவா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் அன்பாகவே இருக்கிறபடினா நீங்களும் என்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனிதனிடத்திலையும் இதிலிருந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றதான வேறுபாடு பார்க்க கூடாது. உயர்ந்த ஜாதியான் தாழ்ந்த ஜாதியான் வேறுபாடு பார்க்க கூடாது. ஐஸ்வர்யவான் ஏழை நம்ம வேறுபாடு பார்க்க கூடாது. படித்தவர்கள் படிக்காதவர்கள் வேறுபாடு பார்க்க கூடாது. எல்லாரும் இந்த பூமியில ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். இந்த ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் பேரில் நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களை குறித்து நினைத்து பார்க்க வேண்டாம், நான் அன்பாக இருக்கிறேனா, எனக்குள் கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கிறதா? இந்த உலகத்துல நாம ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போறதும் இல்லை. நம்முடைய ஆயுள் நாட்கள் எப்போ முடியுமோ நமக்கு தெரியாது. கிறிஸ்தவராய் இருந்தால் அவங்க 100 வயசுல தான் சாவாங்க. அப்படியெல்லாம் வர வேதத்துல கிடையாது. எந்த வயதிலையும் மரணம் வரலாம். ஆண்டவர் அவரவர்களுக்கு என்று ஆயுள் நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் மரணம் வந்தே தீரும். நமக்கு எவ்வளவு நாட்கள் ஆயுள் வைத்திருக்க என்பது நமக்கு
எல்லாம் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த தேவனுடைய பிரமாணங்கள் சொல்லுகிறத கை கொள்ள முடியும். இவனுடைய நாட்கள் போய்விட்டதென்றால் இவன் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்வதற்காக சமயங்கள் இருக்காது. சில வேளைகளிலே சில இந்த ஐஸ்வர்யம் சொன்னான் அல்லவா, ஆண்டவரே என்னை திரும்ப எங்க அனுப்போம், இந்த பூமிக்கு அனுப்போம். நான் போய் அநேக ஜனங்களிடத்துல, என்னுடைய சகோதரிடத்துல நான் யாரை பற்றி சொல்லுகிறேன், உண்மை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னான். சமயம் கொடுக்கப்பட்டதா? அவனுக்கு சமயம் கொடுக்கப்படவில்லை. அவர் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார், அங்கே மோசே முதலிய தீர்க்கதரிசி வந்து இருக்கிறாங்க, நீ எல்லாம் போய் சொன்னா ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. உனக்கு கிடைத்தது கிடைத்ததுதான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். நாம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் நாம் ஜனங்கள் மேல அன்பு பாராட்ட முடியும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நேரங்களை, சமயங்களை, வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே சில ஜனங்கள் கஷ்டப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். நமக்கு அன்பு இருந்தா அவருடைய வேதனையில நாம் பங்கெடுக்க முடியும். வேதனை சொல்லி இருக்கிறது அல்லவா, அழுகிறவர்களுடனே அழுங்கள், சிரிக்கிறவருடனே சிரிங்கள். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாம் ஜனங்களுடைய கஷ்டங்களில என்ன எடுக்கலாம், முழுசுமா நம்ம தாங்காவிட்டால் நம்ம பங்கெடுக்கலாம். அவருடைய கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் தாங்கலாம். அன்பு இல்லாத மனிதர்கள் தேவனை ஒரு கால் கண்டதே இல்லை. கண்ட மனுஷரிடத்துல நீங்கள் முதலாவது என்ன செலுத்தணும், அன்பு செலுத்துக்கு பணமா கொடுக்கணும். அன்பின் வார்த்தைகளை பேசுவதற்கு நீங்க பணமா கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறது கூட எப்படி பேசுகிறது இல்ல, அன்பா பேச, ஏன் கொஞ்சம் சிரிச்சு நல்லா இருக்கிறீங்களா, யாரா இருக்கட்டுமே, தெரியாத ஆளா இருக்கட்டுமே, போய் தண்ணி குடிங்களா, கொஞ்சம் உட்காருங்களா, நீங்க சொல்லக்கூடாதா, யாரா இருந்தாலும் வீட்டுல திருடிட்டு போயிருவாங்க, அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். நீங்க அன்பை ஜனங்களிடத்துல பிரதிபலிக்க வேண்டியதுதான். தேவன் நம் மீது அன்பை விளங்க செய்து விட்டார். நீங்கள் ஜனங்களிடத்தில் அன்பை விளங்க செய்யணும். அன்பை எப்படி விளங்க செய்ய முடியும்? கிரியையினாலும் உண்மையினாலும் நீங்கள் விளங்க செய்ய முடியும். அதைத்தான் முன்பு நாம் வாசித்த வேத பகுதியிலேயே நீங்கள் 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் ஏகமா வாசிங்க. ஒருவன் இவ்வளவு ஆசை உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டான். அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது. எப்படி அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது? எப்படி எப்படி தேவ அன்பு நிலை கொள்ளும்? இன்றைக்கு அநேகர் குறைவுல இருக்கிறாங்க, அநேகர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, அநேகர் சங்கடத்துல இருக்கிறாங்க, அநேகர் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க, அநேகர் படிக்க வைப்பதற்கு பணம் இல்லாமல் இருக்கிறாங்க. எவ்வளவோ குறைவிலே ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நாம் நம்மீதுதான் அன்பு கூறுகிறோமே ஒழிய மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதே கிடையாது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் வாசியுங்கள். யாத்திராமத்தினுடைய புத்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சொல்றோம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமம். யோவான் 13:34 வாசிங்க. சொல்றோம். யோவான் 13:34 வாசிங்க. சொல்றோம். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாயிருங்கள். நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல, நான் எப்படி அன்பாய் இருந்தேனோ அதே போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும், அன்பாய் இருக்கணும். உங்களுக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை நேசிக்கிறீர்களா? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் நேசிக்கிறீர்களா? ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி நேசிக்கிறீர்களா? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவன் தேவனை அறிந்திருக்கிறான். கிரியையினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூற வேண்டும். வாயில இந்த அன்பை சிம்சோனிடத்துல தெளிலால் வெளிப்படுத்தினார். ஒரு நாள் வந்தது, ஒரு நேரம் வந்தது, இவருடைய அன்பு வெறும் வாயினாலதான், கிரியைகளினால் அல்ல, வெறும் வாயினாலே தான் என்பதை அவள் விளங்க செய்து விட்டாள். அவனுடைய அழிவு, இந்த சிம்சோனுடைய அழிவு
மாய்மாலமான அன்புடைய அந்த ஸ்திரீயினாலே தான் வந்தது. அந்த தெரியனால் என்னதான ஸ்திரீதான் இந்த சிம்சோனை என்ன செய்தால்? காட்டி கொடுத்தால். இவனுடைய இருதயத்தை எல்லாமே வெளிப்படுத்திட்டான். இதற்கு காரணம் என்ன? மாய்மாலமாக அன்பு கூர்ந்ததான இந்த தெரியலால். இன்றைக்கு நிறைய பேர் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறது போல என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. நம்ம பேசி அவர்கள் நம்ம நேசிக்கிறது சொல்லி நம்பிட்டா நம்முடைய இருதயத்தை எல்லாம் நம்ம திறந்துடுறோம். இன்றைக்கு நம்மிடத்தில் அன்பா இருக்கிறவங்க நமக்கு எப்படி மாறுறாங்க? அப்படிதான் உங்க வாழ்க்கையில இத்தனை காலங்கள்ல நீங்க எவ்வளவோ நேசித்தான ஜனங்கள் உங்களோட நேசிட்டாங்க. ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்காங்க, எனக்கு தெரியும். ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்காங்க. ஆனா சீக்கிரத்துல அவர்கள் இவர்களுக்கு விரோதியாக என்ன செய்தாங்க? மாறிட்டாங்க. இருதயத்துல என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு இருந்தால் 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை சுபாவங்களும் ஒரு கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுதான் ஜனங்களுக்குள்ள இருக்கும். நீங்க ஆண்டவரத்துல சொன்ன, ஆண்டவரே நான் உண்மையான அன்புள்ளவனா இருக்க உதவி செய்ய. தாவீதுடைய மனைவி மீகாளை குறித்து பார்க்கிறோம். இந்த மீகாள் தாவீதின் பேர்ல உண்மையிலேயே அன்பு வைத்திருந்தாள். போலியான அன்பு வைத்த அந்த தெரியலாளால இந்த சிம்சோன் அழிந்தான். உண்மையான அன்பு வைத்த இந்த மீகாளால தாவீதுடைய உயிர் காக்கப்பட்டதாக அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க முதலாவது வாசியுங்கள். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். தாவீதை நேசித்தாள். சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவளுக்கு சந்தோஷமாய் இருந்தது. அவள் அவனுக்கு கன்னியா இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல். அதாவது மீகாளுடைய தகப்பனார் சவுலுடைய எண்ணம் என்னவென்றால் இந்த மீகாளை தாவீதுக்கு கன்னியாக பயன்படுத்த வேண்டும். இந்த மீகாள் நேசிக்கிறதான நேசத்தின் மூலமாக இந்த தாவீதை இந்த நேசத்தினுடைய கண்ணிக்கு உட்படுத்தி இந்த தாவீதை அழித்து விட வேண்டும் என்பதுதான் சவுலுடைய எண்ணமும் தீர்மானமாக இருந்தது. ஆனா இந்த மீகாள் தாவீதின் மேல மிகுந்த அன்பு வைத்திருந்ததை 19வது அதிகாரம் 11-17 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 19:11-17 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த சவுலால் இந்த தாவீது அழைத்து வரப்படும் போது இந்த மீகாள் தாவீதின் மேல் வைத்ததான அன்பினால தன்னுடைய தகப்பனாருடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் மாறாக இவள் நடந்து தாவீது தப்புவதற்கு உண்மையான அன்பு வைத்த இந்த மீகாள் காரணமாக இருந்தாள். உண்மையான அன்பு ஒரு நபர் மேல வைத்திருப்போம் என்றால் அவருடைய நலன்ல நமக்கு அக்கறை இருக்கும். இதுதான் அன்பு. அவருடைய நலன்ல நமக்கு அக்கறை இருக்கும். அவர் ஏதாவது சரியில்லாமல் நடந்தால் என்றால் அவர் நாம கடிந்து கொள்ள. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மறைவான சிநேகத்தை பார்க்கிறோம், வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல். அன்னை கடிந்து கொள்ளுதலை யாருக்கு பிடிக்கிறது இல்லை? விசுவாசிகளும் கடிந்து கொள்ளுதலே பிடிக்கிறது இல்லை. கடிந்து கொள்ளாவிட்டால் தன் இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை சரீர பிரகாரமாக ஒரு பிள்ளையானதான ஒரு மனுஷன் தன் இஷ்டத்திற்கு நடந்தா அவன் தாய்க்கு. அதே போல சபையில விசுவாசிகளாக இருக்க சபையாகிய தாயினுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் மூலமாக திருச்சபைக்கு நிந்தை, திருச்சபைக்கு அவமானம். கட்டுப்பாடு உள்ளது திருச்சபை. இதை கட்டுப்படுத்துகிறது ஜனங்களுக்கும் என்ன செய்கிறது இல்லை, பிடிக்கிறதே இல்லை. பைபிள்ல தாவீதுடைய சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் என்னை தயவாய் கடிந்து கொண்டு குட்டி புத்தி சொல்லட்டும், என் தலை அதை அல்ல தட்டுவதே இல்லை. வார்த்தைகள் கடினமாக வரும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் மனம் திரும்ப முடியும். ஆதி நாட்களில் திருச்சபைக்கு முதலாவது பிரசங்கம் பேதுரு மூலமாக நிகழ்த்தப்பட்ட போது அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் இருதயத்தில் என்ன செய்தார்களாம், இது முதல் பிரசங்கமாய் இருக்கு, எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யக்கூடாது, செதறிடக்கூடாது அப்படிலாம் நினைச்சு இதமான பிரசங்கத்தை பண்ணணும் அப்படின்லாம் அப்படி இதமான பிரசங்கத்தை பண்ணல. முதல் பிரசங்கமே ரொம்ப கடினமான பிரசங்கம்.
இந்த முதல் பிரசங்கத்துல எவ்வளவு பேர் மனம் திரும்பினாங்க? கடினமான பிரசங்கம் தான், ஆனா 3000 பேர் இந்த கடினமான பிரசங்கத்தை கேட்டு என்ன திரும்புறாங்க? மனம் திரும்புறாங்க. அவர்கள் இந்த பேதுருவிடத்துல கேட்கிறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த அப்போஸ்தலர் சொன்னதான வார்த்தை என்ன? நீங்கள் முதலாவது என்ன திரும்புங்க? மனம் திரும்புங்க. இருக்கிற செயல்களை விட்டு நீங்கள் முதலாவது மனம் திரும்புங்க. ஃபர்ஸ்ட். இரண்டாவதாக நீங்கள் என்ன பெறுங்க? ஞானஸ்நானம் பெறுங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல மனம் திரும்பாமலேயே என்னத்தை கொடுத்து விடுறாங்க? ஞானஸ்நானத்தை கொடுத்து விடுகிறார்கள். முதலாவது மனம் திரும்புதல், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மனம் திரும்புதல். அடுத்த ஸ்டெப் என்னது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானஸ்நானம். அதற்கு அடுத்த ஸ்டெப் என்னது? பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவது. அதற்கு அடுத்த ஸ்டெப் என்னது? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், எல்லா ஜனங்களும் ஜீவிக்கிறது போல நீங்கள் ஜீவிக்காமல் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே மொர்தெகாயுடைய நாட்களிலே இந்த அவனோடு வாழ்ந்ததான ஜனங்கள் சொன்னாங்க, இந்த யூதர்களுடைய வழக்கம் நம்முடைய வழக்கங்களுக்கு எல்லாம் அது எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு. இந்த வழக்கம் எப்ப தெரியும்? இந்த வழக்கம் எப்ப தெரிய வரும் ஜனங்களுக்கு? சில ஜனங்கள், அதாவது ஆண்டவர் அறியாத ஜனங்கள் கூட அவர்களுக்கு வைத்திருக்கிறதான பாரம்பரியமான சில காரியங்களை விட்டு கொடுக்கிறதே கிடையாது. விட்டு கொடுக்கிறதே இல்லை. அவங்க என்ன எது எப்படி ஆனாலும் சரி என்ன செய்யறது இல்லை, விட்டு கொடுக்கிறதே கிடையாது. அதற்கு நம்ம வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் கூட சில வேலைகளில சில காரியங்களை என்ன செய்யறாங்க? விட்டு கொடுக்கறாங்க. அதாவது அங்க போன தலை இங்க வந்தா என்னது? வால். அப்படிதானே? தலை வால் மாறி மாறி. ஒரு மீன் உண்டு. என்ன மீன்? லாங்கு. வால் எப்படி இருக்கும்? வால் எப்படி இருக்கும்? பாம்பு மாதிரி இருக்கும். தலை எப்படி இருக்கும்? மீன் மாதிரி. மீனை பார்த்த உடனே அது எதை காட்டும்? தலையை காட்டினா ஒன்றை சேர்ந்தா அவதான், அதனால எனக்கு தீங்கு செய்யறாதுன்னு. பாம்பை பார்த்தோன்னா எதை காட்டும்? வால் காட்டினா ஒன்றை சேர்ந்தவன் தான், அதனால என்னைக்கு தீங்கு செய்யறாதுன்னு. இருதலை கொள்ளியா இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் உலகத்தாரை போலவும் ஆண்டுடைய பிள்ளைகளை போல வாழவே முடியாது. அது வேற ட்ராக்கு, இது வேற ட்ராக். ரெண்டுமே ட்ராக் வேற. நீங்க இரு வழியில நீங்க காலை வச்சுட்டு ஆண்டவருக்காக வாழவே முடியாது. ஒரு உலகத்திற்காக வாழ்ந்து தட்டாத நரகத்துல விழுங்க, இல்ல ஆண்டவருக்காக வாழ்ந்து பரலராஜ்யம் போங்க. நான் பரலராஜ்யம் போவேன், நான் நரகம் போவேன், அது நடக்காத ஒரு காரியம். ஒண்ணு தென் திசைக்கு போங்க, இல்லைன்னா வட திசைக்கு போங்க. ஒண்ணு வலது பக்கம் போங்க, இல்லைன்னா இடது பக்கம் போங்க. இரண்டு வழியில இருந்தால் அது நீங்கள் அவிழ்க்கப்பட வேண்டியதான கழுதை. நீங்கள் இன்னும் நிலையில்லாம இருக்கிறீங்க, இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க. ஒரு வழியில வரணும்னா அது இருக்கிற அந்த சந்தியில இருந்து அது அவிழ்க்கப்பட வேண்டும். சந்தியில நிற்குது, ரெண்டும் தெரியுது. அதுக்கு இந்த பாதையும் தெரியுது, அந்த பாதையும் தெரியுது. சந்தியில இருக்கிற வரைக்கும் ஒரு முடிவு பண்ணிவிட முடியாது. இது அங்க போகுமா, இது இங்க போகுமா தெரியாது. ஒரு வழியில வந்ததற்கு பிறகுதான் தெரியும் இது இந்த வழியில போகிறது. ஆண்டவர் சொன்னாரு, இதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இது யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? எனக்கு வேணும் சொன்னார். நீங்க யாருக்கு வேணும்? நீங்க நான் இயேசுவுக்காக வாழவே வந்துட்டு இவன் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்காக வாழ்றீங்க. எதுக்கு ஆண்டவர் கேட்கலையே? நல்லா இருக்கு தானே கேட்பீங்க. ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் தேவையில்லை. நீங்க சரியா இருந்தா நான் உங்களுக்கு எல்லா காரியங்களையும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு. காய்கறி வாங்கினா கருவேப்பிலை, மல்லி இலை கூட, காசு கிடையாது. அதுக்கு அது என்னது? அது இலவசம். நீங்க ஆண்டவருக்காக வாழுங்க, இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு இலவசமாக ஆண்டவர் தருவேன்னு சொல்லிட்டார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கூட நாளைக்கு தரணும், அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் கொஞ்சம் சோதனை எல்லாம் பண்ணி பார்ப்பார். உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதால என்ன ஆண்டவர் எவ்வளவு சோதனை பண்ணி பார்த்துருக்கோம். எவ்வளவோ சோதனை, பயங்கர சோதனை, பயங்கர சோதனை. ஊழியக்காரங்களுடைய வளர்ச்சி மட்டும் தான் தெரியும். ஒரு மரத்தோடைய பச்சை ஆகும்போது தான் தெரியும் ஜனங்களுக்கா. அது வரைக்கும் அது அங்கதான் நின்றுருக்கும், யாருக்குமே தெரியாது. பச்சை ஆகிட்டா இது என்ன இவ்வளவு பச்சையா இருக்கு, உடனே போய் கண்ணெல்லாம் விழும். அடிக்கடி பார்ப்பாங்க, காய் இருக்கிறத தேடுவாங்க.
காய் இருந்தா எரிஞ்சு வளர்த்தணும், பழம் இருந்தா எரிஞ்சு வளர்த்தணும். இதை வந்து என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. ஆனா அந்த பச்சை தெரியாத நேரத்துல யாரும் பக்கத்திலே வரமாட்டாங்க, யாரும் அதை ஏற்று பார்க்கவும் மாட்டாங்க. ஊழியக்காரங்களுடைய முன்னடவடிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா ஊழியக்காரங்க நிலைமை அப்படிதான். ஆனா முன்னடவடிக்கைகள் வந்து நமக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிறவங்க முன்னடவடியே தெரியல. 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிறதான ஊழியக்காரங்க முன்னடவடியா நமக்கு தெரிய போகிறது. சொல்ல போனா ஆண்டவர் ரோஸ்ட் பண்ணிடுவார், போட்டு ஊழியக்காரங்களை வறுத்து எடுத்துதான் அதுக்கு பிறகுதான் அவங்கள ஆண்டவர் இவன் உண்மையா இருப்பான்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அவர் வந்து என்ன செய்வார். ஒரு மனுஷன் வந்து ஒரு ஊழியக்காரன் வந்து ஆசீர்வதித்து விட முடியாது. நிறைய பேர் ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் நினைத்து பார்க்கும்போது ஊழியக்காரன் ரொம்ப ஐக்கியமாய் இருக்கிறவங்க நினைப்பாங்க இவங்க தான் நிறைய கொடுக்காங்க அதனால ஆசீர்வாதம். அப்படி அல்ல. ஒரு நபரை ஆண்டவர் தான் உயர்த்துறாரு, ஆண்டவர் தான் வந்து மேன்மைப்படுத்துறாரு. இந்த மேன்மை யாரும் தடங்கல் பண்ணவே வந்து முடியாது. ஏனென்றால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பரத்திலிருந்து வருகிறது, ஒரு மனுஷனிடத்திலிருந்து வரும் என்றால், உதாரணமாக இங்க இருக்கிற குறிப்பிட்ட ஒரு நபர் மூலமாக எனக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த மனுஷனை தடை பண்ணிடலாம். நிறைய பேர் அடிக்கு மேல அடி அடிச்சு அவங்களுடைய உதவி அந்த சபைக்கு வரவிடாம ஆக்கிடலாம். ஆனா அப்படி ஆக்கினா ஒரு ஆளை வந்து மனுஷர்களெல்லாம் பிளாக் பண்ணுனா அன்று 1000 ஆளை வந்து எழுப்புவார். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் நடத்த இருக்கிறது. ஒரு ஆளை வந்து நம்ம நம்பி இருப்போம். 6 நாளுக்கு ஒரு நபர் சொன்னாங்க, நான் அப்ப ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டு கூட கஷ்டம். அப்போ அந்த நபருக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாதாங்க பாஸ்டர், நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களுக்கு குறைவில்லாம பார்த்துக்கொள்வோம்னு சொன்னாங்க. ஆனா அவர்களால் கொஞ்ச காலம் கூட பார்க்கணும், சூழ்நிலைகள்லாம் மாறிச்சு, சத்துருலாம் பயங்கரமாக சபையில வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தினான். அவருடைய உதவி முற்றிலுமே இல்லாம போயிட்டு, முற்றிலும் முழுசும் இல்லாம போயிட்டு. அப்ப ஆண்டு பேசுறாரு, அவங்க சொன்னாங்க என்று சொல்லி நீ அவங்க மேல நம்பிக்கை வைத்தா அல்லவா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தா. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தா அவர் கரளையாய் போன செடியை போலதான் இருப்பான். அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தா அவன் இலையுதராது இருக்கிற, அதாவது தண்ணீர் ஓரத்தில் நடப்பட்டு இலையுதராது இருக்கிறதான செழித்த மரத்தை போல் இருப்பான். இப்ப எல்லாம் எனக்கு ரொம்ப வந்து சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பில்தாஸ் ஆயிட்டாங்க. என்ன பில்தாஸ்? தந்தாலும் சரி, தரட்டாலும் சரி, வந்தாலும் சரி, வரட்டாலும் சரி, நாம செய்ய வேண்டியத ஆண்டவருக்கு பயந்து கடமைன்னு ஒண்ணு இருக்கு. ஊழியத்தை தந்துட்டாரு, கடமைன்னு ஒண்ணு இருக்கு. ஆடுகளை தந்துட்டாரு, ஆடுகளுக்குன்னு கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து என்ன செய்யணும்? ஒரு அரசியல்வாதிகள் பேசுறாரு, ஒரு யூடியூப்ல பேசுறாரு, அவர் அரசியலையும் இருக்கிறாரு, சபையிலும் இருக்கிறாரு. அவர் பேசுறாரு, பப்ளிக்ல பேசுறாரு, அவர் பேச நிறைய பேர் கேட்கிறாங்க. நிறைய பேர் வந்து சபை கட்டுறது ரொம்ப லேசு அப்படின்னு நினைச்சிட்டு சபை கட்டுறதான ஊழியத்துக்கெல்லாம் இறங்குறாங்க. அநேகராக சபை கட்ட முடியல. ஒரு நபர் சபையை கேட்டு அவங்க முழுமை ஆக்கிட்டோம்னா அது ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளையை பெறுகிற கற்ப வேதனையோட கடுமையான கற்ப வேதனை. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் வரும்னா நான் உங்களுக்கு அதை எடுத்து தரேன். அவர் சொல்றாரு, அப்படி சொல்றாரு, அவ்வளவு கற்ப வேதனைப்பட்டு தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு திருச்சபை வந்து கட்டுக்கிறான். அந்த திருச்சபையை கட்டி காத்து கொண்டு போறது அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்து கட்டுறான். இதை வந்து யாரும் பார்க்காம இந்த ஊழியக்காரங்களுடைய வளர்ச்சியை மட்டுமே பார்ப்பாங்க. ஊழியக்காரனுடைய வளர்ச்சியை யாரும் மட்டுப்படுத்தவே முடியாது. நானா இருந்தாலும் சரி, அது எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி. ஏனென்றால் அவளை ஆசீர்வதிக்கிறது யார்? அவளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஒரு நபர் மூலமாக அல்ல. ஒரு நபரை தடை பண்ணும்போது பல நபர்கள் ஆண்டவரை ஏற்படுத்துவார். ஏனென்றால் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகள் மீது என்ன இருக்கிற வைராக்கிய வாஞ்சை. ஊழியக்காரன் மட்டும் இல்லை, விசுவாசிகளும் சேர்த்துதான். ஆவியானவர் அவருடைய பிள்ளைகள் மீது எப்படி இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சோளவராய். எதற்கு வைராக்கிய வாஞ்சோளவராய் இருக்கிறார்? ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற வைராக்கிய வாஞ்சையினால அவர்கள் கையில் வந்து உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஜனங்கள் உங்களுக்கு வருகிற நன்மை ஆசீர்வாதங்களை தடை பண்ணும் போது அவருடைய திறமையினால, அவருடைய தந்திரத்தினால, அவருடைய மாயத்தினால இந்த ஆசீர்வாதங்களை தடை பண்ணும் போது ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சோளவராய் இருந்து நம்ம வேறு வழிகளில் நம்ம வந்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அவர் மீது வைத்திருக்கிறதான அன்பை ஊழியக்காரிடத்துல ரொம்ப அதிகமாக என்ன செய்யறாரு? பரிசோதனை பண்றாரு. அந்த பரிசோதனை இருக்கிறது என்பது ரொம்ப சிலர்லாம்
துண்டக்கான துணியை கணக்கு என்ன செய்யறாங்க, ஓடிடுறாங்க. சில ஊழியத்துக்கு வரும்போது எப்படி நினைச்சு வருவாங்க, அந்த ஊழியக்காரன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வருவாங்க. அந்த ஆரம்பம் ட்ரைனிங் பீரியட்ல நிற்க வேண்டும் அல்லவா, நிற்க வேண்டும் அல்லவா. ஆண்டவருடைய ட்ரைனிங் என்பது ரொம்ப கடுமையா இருக்கும். ராணுவத்தினுடைய ட்ரைனிங்கோட அதிகமான ட்ரைனிங். ராணுவ ட்ரைனிங் என்ன, நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, நேரத்துக்கு தண்ணி கிடைக்காது. எந்த நேரத்துல எவரடியா இருக்கும், சாப்பாடு கிடைக்கிறதாலும் பரவாயில்ல, தண்ணீர் கிடைக்கிறதாலும் பரவாயில்ல, யுத்தம் ஒரு வார்த்தை வந்துட்டுனா உடனே எழுப்பணும். அதுதான் ஊழியம். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு வைத்திருக்கிறதன் வழி. ஒண்ணுமே இருக்காது, ஆனா வேலையை செய்யணும். அதே மாதிரிதான் சில வேலைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையை செய்கிறோம், ஆனா ஒண்ணுமே இருக்காது. இது தேவன் நம் மீது எப்படி அன்பு வைத்திருக்கிறாரோ அந்த அன்பு அவர் மீது வைத்திருக்கிறோமா என்பதை அவர் என்ன செய்கிறார், பரிசோதனை பண்ணி பார்க்கிறார். அந்த அன்பை நாம ஆண்டவருக்காக பிரதிபலித்தோமானால் நாம் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறோம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களுக்கு வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்கள் ஆகி. இதுல நீங்க 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் தானா, 2 தெசலோனிக்கர் 1:3. சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. ஒருவரிடத்துல நீங்கள் வைக்கிறதன் அன்பு என்ன ஆகணும், இன்னைக்கு வைத்திருக்கிற அன்போட நாளைக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கும். அதிகமா இருக்க குறைஞ்சிருக்கா, என்ன காரணத்தினால அன்பு வைக்கிறீங்க? நீங்க ஒரு இடத்துல நீங்கள் அன்பு என்ன காரணத்துல வைக்கிறீங்க? இன்னைக்கு அன்பு எல்லாம் சுயநலம் உள்ளதாக மாறிட்டு பைபிள் சொல்லி இருக்கிறது, கடைசி நாட்களில பூமியில அக்கிரமம் மிகுதியாகி அன்பு என்ன செய்தது, அன்பு தடைந்து. நம்ம ஒண்ணு கொண்டு போக போறதே இல்லை. ஊழியக்காரர்கள் நாமெல்லாம் தகுதியினுடைய அடிப்படையில் அன்பு நாம் பாராட்ட நிறைய பேர் மேல அன்பு பாராட்டவே முடியாது. சிலருக்கு ஆண்டவருக்கும் பயன் கிடையாது, ஊழியர்களுக்கும் பயன் கிடையாது, அதாவது உழைப்பிலையும் பயன் கிடையாது, பொருள் எதுலையுமே பயன் கிடையாது. ஆனா அவங்க மேல எல்லாரும் மேல வைக்கிறதா அன்பு இருக்கு. எதையுமே எதிர்பாராம, அதுதான் அன்பு. எதையுமே எதிர்பாராம ஒரு நபர் கொடுக்கலன்னு உடனே சபை தேர்ந்துறாரு, சபையினுடைய தேவை சந்திக்க விடாம போயிடாது. ஒரு நபர் கொடுக்கிறான் என்பதற்காக சபை உயர்ந்துறாரு. யார் கொடுத்தா அவங்க உயரும், ஆண்டவர் கொடுத்தா உயரும், ஆண்டவர் தாழ்த்தினாதான் தாழும். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே ஒருவர் கொடுக்கிறார்கள் என்பதற்காக அதிகமாக அவருடைய வீட்டு வாசற்படியில போவதும், அதிகமாக அவரிடத்தில் அன்பு பாராட்டுவதும், ஒருத்தர் கொடுக்கவில்லை என்பதற்காக அவர்கள் மீது அக்கறை இல்லாமல் இருப்பதும் அல்ல. எதையுமே எதிர்பாராம அவர்கள் மீது. ஆண்டனி அகில வந்திருக்காங்கன்னா எதனாலதான் வந்திருக்காங்க, அன்பனாலதான் வந்திருக்காங்க. வேற திருச்சபை சார்ந்தவர்கள், வேற திருச்சபையில தான் அவர்கள் மெம்பர்ஷிப். ஆனா வர்றாங்க, சொல்லுவாங்க உங்க அன்புக்கு நாங்க வராம இருக்க. அன்பு, அந்த அன்பு எதனால வருகிறது? அது கிறிஸ்துவனுடைய அன்பு. அவர்கள் தேவனுடைய பிள்ளை. அவர் சில பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்றோம், அவர்கள் மேல வைத்ததான அன்புல எதையும் எதிர்பாராமல் ஜெபிக்கிறோம். இந்த அன்புனாலதான் அவர்கள் என்ன வந்திருக்கிறாங்க. இந்த அன்பு ஒருவரிடத்தில் ஒருவர்
ஊக்கமான அன்புடையவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய சபை என்பது அன்பினால் கட்டப்படுகிறது. நீங்கள் எல்லாம் திருச்சபையிலே ஒவ்வொரு கற்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. திருச்சபையில் ஒவ்வொரு கற்கள். இந்த கல் எப்போதும் திருச்சபை கட்டடத்தில் இருக்கணும், உருவப்பட்டு வெளியே போய் விழுந்துடக்கூடாது. இந்த திருச்சபை இசைவினைப்பாய் கட்டப்படுகிறது, கேப் இல்லாம கட்டப்படும், இசைவினைப்பாய். இந்த கற்கள் இசைவதற்கு காரணம் கிறிஸ்துவனுடைய அன்பு. மற்ற எல்லா சபைகளுக்கும் ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளதான் வித்தியாசம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் சபையில கிரியை செய்கிறபடினாலே, இந்த பரிசுத்த ஆவியினாலே இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால சபையில் வருகிறதான ஜனங்களை என்ன செய்யறோம்? புதிதாக ஒருவர் வந்தாலும் என்ன செய்யறோம்? ஏங்க வந்தீங்க அப்படி கேட்காம, வந்தீங்களா, வாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன செய்யறோம்? விசாரிக்கிறோம். ஒரு சில நபருடைய விசாரணையினாலேயே சிலர் கிறிஸ்துவை என்ன அடைகிறாங்க? பலன் அடைகிறாங்க. சில விசாரிப்பினாலேயே அவளுக்கு இருக்கிற பலவீன சுகவீனம் எல்லாம் என்ன செய்யறது? மாறிடுது. இதை முடிஞ்ச உடனே, அதாவது ஆடு மாடுகளோடு மேய விட்டுருப்பாங்க, சாட்சி விட்டதான் நம்ம எங்க போய் நிற்கும்? அது வீட்டுல போய் தான் நிற்கும், இடையில எங்கேயுமே நிற்காது. அவுத்து விட்டா சரி. ஆனா ஆவிக்குரிய சபை என்பது அப்படி அல்ல. வயிற்ற கையில் வச்சுட்டே இருக்கக்கூடாது. எப்ப முடியும் போய் சாப்பாட்டுல உட்காரணும். முடிஞ்ச உடனே கொஞ்சம் இருந்து, கொஞ்சம் நின்று, ஜனங்களிடத்துல கிறிஸ்துவனுடைய அன்பெல்லாம் நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு பேசி, எப்படி இருக்கிறீங்க, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துற காசா கொடுக்கணும். காசுலாம் நீங்க கொண்டு கொடுக்கணும். முதல்ல கிறிஸ்துவனுடைய அன்பை வார்த்தையினால வெளிப்படுத்துங்க. எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன கேளுங்க. அவருக்காக நீங்க வீட்டுல 4 வார்த்தை சொல்லி என்ன செய்யுங்க. இதுக்குதான் ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய சபை சும்மா நீங்க வெளியில நின்று ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறதான, ஒரு அன்னன்னைக்கு ஆகாரம் தர்மம் எடுத்து சாப்பிடுகிறதான ஒரு மனுஷனை போல் உள்ளதான சபை ஆவிக்குரிய சபை இல்லை. நீங்க இந்த சபையில நாட்டப்பட்டவர்களாக இருந்தா இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஊற்றப்பட்டிருக்கும். சபையை தேடி ஒருத்தர் வருகிறார் என்றால் அவர்கள் நீங்கள் தான் விசாரிக்கணும். சபை விசாரிக்க வேண்டும் என்றால் நீங்க தான் விசாரிக்கணும் அர்த்தம். சபை என்பது தேவனுடைய பிள்ளையோட ஐக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் சபை என்றால் பாஸ்டர் நினைக்கிறீங்க. சபை என்றால் பாஸ்டர் இல்ல. சபை என்றால் இந்த திருச்சபையில வருகிற எல்லாரும் சேர்ந்தான் திருச்சபை. இந்த திருச்சபையாகிய ஆவிக்குரிய கட்டடம் என்பது ஒரு விசுவாசியோடு சேர்ந்து இது ஒரு மாளிகையாக என்ன செய்யப்படுகிறது? கட்டப்படுகிறது. இந்த மாளிகையை கட்டுவதற்கு மிக முக்கிய தேவை கற்கள் இருந்தால் போதாது. மிக முக்கியமான தேவை ஆவிக்குரிய கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த அன்பு எந்த திருச்சபையில இருக்கிறதோ அந்த அன்பினால இந்த திருச்சபை வெகு வேகமாக வளரும். ஆந்திராவில் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் ஊழியத்தை செய்றார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு சபையில தான் முதலாவது விசுவாசியா இருந்து அங்கதான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவர் வெளியே வந்தார். ஆனா இன்னைக்கு அவர் அந்த சின்ன சபையை மறக்கிறதுல சின்ன சபைக்கு அடிக்கடி போறார். அவர் திருச்சபையில் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த சதீஷ்குமார் அவருடைய திருச்சபையில் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதை ஆராய்ந்து பார்த்தா இது ஏன் இந்த சபையில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா இந்த ஆவிக்குரிய சபை எப்படி இசைவினைப்பாய் கட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இசைவினைப்பாய் அந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. அங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை. ஆனா இவர் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது இல்லை. எங்க யார் வீட்டுல எந்த ஒரு குறை வந்தாலும் அந்த குறைகள் சந்திக்கப்படும் அந்த திருச்சபை மூலமாக. அந்த திருச்சபையில் உள்ளவங்க விசாரிக்க போயிருவாங்க. அவங்க அன்பா இருக்கிறாங்க, அதற்கு ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க. ஒரு டெத் ஆகி விட்டதா இவங்க அந்த குடும்பத்தை எதையுமே செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதற்கு ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க. அந்த அன்பினால் அவங்க போயிடுறாங்க. அந்த சபைக்கு வர்ற ஒரு குடும்பத்துல ஒரு திருமண காரியம் நடக்கிறதா எல்லாரும் சேர்ந்து போயிடுறாங்க. இதுதான் கிறிஸ்துவோட அன்பு. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்களில் ஆவிக்குரிய பேரு ஆவிக்குரிய சபை. ஆனா ஒரு வீட்டுல கூட்டம் வச்சா இன்னொருத்தவங்க வர மாட்டாங்க. ஒரு வீட்டுல விசேஷம் வச்சா இன்னொருத்தவங்க வர மாட்டாங்க. என்ன என்ன பாஸ்டர் செய்ய அப்படி இருக்க பாஸ்டர் அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றணும். என்ன அனுப்பினால
திடீர்னு ஆண்டவர் நீங்க வந்துட்டாங்க வைக்கலாம், உலகத்தை விட்டு உங்களை பிரிச்சுட்டாரு ஆண்டவர் வைக்கலாம், என்ன ஆகும்? என்ன ஆகும்? பரவாயில்ல, இங்கேயே வந்து உங்களால உட்கார முடியல. ஒரு ஆள் உட்கார்ந்தா ஒரு ஆள் தள்ளி போய் உட்கார முடியாது. கொஞ்சம் சின்ன சபையா இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பெரிய சபை லாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க வேண்டாத முன்னாடி லாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. இங்க லாஸ்ட்டுக்கு போனால் வெளியே தான் போகணும். சரி, இவங்க உங்க மேல வச்ச அன்புல பக்கத்து சீட்டை போட்டாங்க அவங்களாம். இங்க பரவாயில்ல, 10வது இருக்க உங்க எதிராளிக்கு 14வது இருக்க நீங்க, என்ன நடக்கும்? ஆண்டவர் எனக்கு நரகம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த சீட்ல நான் அவர் ஒரே தீர்க்கமா சொல்லுவாரு, இது உனக்குன்னு குறிக்கப்பட்ட சீட்டு தாமா அப்படின்னு சொல்லுவாரு. என்ன செய்ய? இல்ல ஆண்டவரே, அப்படிலாம் என்னால இருக்க முடியும். அப்போ போ, எங்க போ, எங்க போ, என்னத்தை கொண்டு போறோம்? இது ஒரு ஆளுக்குன்னு சொல்றது, எல்லாருக்கும் தான் சொல்றேன், எல்லாருக்கும் தான் சொல்றேன். இந்த பிரசங்கம் எதற்கு? இனிமேல் இப்போ சந்தோஷமா இருக்கிற யாரும் விரோதி ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். சிலர் நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் மாற்றவே முடியாது. சிலர் நினைப்பாங்க நான் பிரசங்கம் பண்ணும்போது, சிலர் நினைக்கலாம் தெரிஞ்சாதானே இது நீங்க ஏன் பேசுறீங்க நினைக்கலாம். நான் இதை தான் பேச முடியும், வேற என்ன பேச முடியும்? உங்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்கணும்னா வார்த்தை மூலமாக, செயல் மூலமாக. இந்த சமாதானமே இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் உங்களை ஏற்றுக்கொள்ள நானும் எவ்வளவோ ஜோனியாச்சு. எதுக்கு? வெறும் பிரசங்கம் பண்றது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பேரா சொல்லி எங்கெங்கெல்லாம் சமாதான கேட்டு இருக்கோம். நானும் ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 கலந்தாச்சு. பிரசங்கம் வரும்போது சொல்லுவேன், அவ்வளவுதான். மிச்ச மாதிரி அது யாருக்குள்ள காரியம்? ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ளதான காரியம். நீங்க சமாதானம் உள்ளவர்களாக இருந்தால், அன்புள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களை நேசித்து உங்களை நடத்துவார். சில ஆசீர்வாதத்துக்கு தடையே நீங்க இப்படி இருக்கிறது தான். ஆண்டு நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தரம் வச்சிருப்பாரு. அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடை நீங்கள் ஆண்டவருடைய சத்திய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாதபடினாலதான். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும், தேவன் மீது அன்பாய் இருக்க சொல்லுகிற எந்த ஒரு நபரும் சமாதானம் குறையாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சமாதானம் குறைந்து விட்டது என்றால் அது ஒரு உடைந்த ஒரு கண்ணாடி பாத்திரம் போல. நீ விழுந்து உடைஞ்சிட்டுனா அது அவ்வளவு லகுவாக ஒட்ட வைக்க முடியாத உறவுகளை வந்து வளர்க்கிறது என்பது ரொம்ப கடினமானது. உறவுகளை உடைக்கிறது ஒரே வார்த்தையில வந்து உடைச்சிடலாம். நீங்க அத்தனை நாட்களாக நீங்கள் அன்பு பாராட்டி இருந்திருப்பீங்க. நீங்க அன்பின் மேல அன்பு வளர வேண்டும் என்பதற்காக அவ்வளவு உதவி செய்திருப்பீங்க, அவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. கஷ்டப்பட்டு அந்த அன்பு வளர்ந்து இப்போது ஒரு ஆலமரமா நின்று கொண்டிருக்கிறது. திடீரென்று சொல்லி ஒரே வார்த்தையினால ஒரு கண்ணாடி டம்ளர் உடைஞ்சு போவது போல அந்த அன்பு அப்படியே உடைஞ்சி சிதறி வந்து போய்விடுகிறது. திரும்ப ஒட்ட வைக்க அவ்வளவு லகுவாக முடிவதே இல்லை. ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் ஒட்ட வைக்க முடியும். அதற்கு தான் என்ன செய்யறாரு? பிரயாசப்படுறாரு. தைரியமா சொல்லணும், ஆண்டவரே எனக்கு யார் மேல என்ன கிடையாது. சொல்ல முடியுமா? யார் மேல எனக்கு என்ன கிடையாது, மனக்கசப்பு கிடையாது. கணவன் மனைவிடத்தில் மனக்கசப்பா இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, மருமக்கள் மீது நீங்க மனக்கசப்பா இருக்கக்கூடாது. பைபிள்ல சொல்லப்படுற யாவரோடு நம்ம சமாதானமா தான் இருக்கணும். சமாதானமா இருக்க நாடுவோம். சில பேர் நம்ம எவ்வளவுதான் நாடுனாலும் பைபிள்ல சொல்லி இருக்கிறபடி நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ அது விதிவிலக்கு. சில வேலைகள் அப்படி ஆயிரும். நம்ம சமாதானமா இருக்க முடியதான் நாடுவோம், சமாதானமானவங்களை தான் வந்து பேசுவோம். ஆனா சில வேலைகள்ல நம்முடைய சமாதானம் என்ன செய்யும்? நீங்க சந்தோஷமாக இருக்கிற இடங்களில் எல்லாம், தேவன் எப்படி ஐக்கியமாக இருக்கிற இடங்களில் எல்லாம் சாத்தான் வந்து உள்ளே கூறுவதற்கு ரொம்ப வந்து என்ன செய்யறான்? ரொம்ப ரொம்ப பிரயாசப்படுறான். உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து விட வேண்டும், உங்களுடைய அன்பை வந்து கெடுத்து விட வேண்டும், குடும்பத்தை சமாதானமாக இருக்க விடக்கூடாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை சமாதானமாக இருக்க விடக்கூடாது, சபையில விசுவாசிகளை சமாதானமாக இருக்க விடக்கூடாது. இது எல்லாம் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. ஆண்டவருடைய வேலை நீங்கள் எப்போதும் சமாதானமாக அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பை நீங்க தேவனிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, பரிசுத்தாவினால் அன்பு ஊற்றப்பட்டு சொல்லி இருக்கிறீங்க, நான் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன், நான் அன்பு குறையாதபடி என்னிடத்துல அந்த நாளுக்கு நாள் என்ன செய்ய பெருக செய்ய.
நான் அன்பாய் இருக்கிறதுனால எனக்கு என்ன பல நீங்க கேட்குறீங்களா? சிலர் நீங்க அன்பாய் இருந்து பாருங்க, உங்க கிரியைகளுக்கு நிச்சயமா என்ன உண்டு. நீங்க சமாதானம் பண்ணா உங்க குடும்பம் சமாதானமாயிடும். சிலர் குறித்தும் நான் ரொம்ப வேதனைப்படுறேன். குடும்பங்கள சமாதானம் இல்லை. நீங்க சமாதானம் இல்லாம இருந்தா எப்படி நீங்க உங்க அனைத்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ள முடியும்? நான் வேதனைப்படுறேன். சபையில அந்த ஆடுகள் மேல எனக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா நான் வேதனைப்படுறேன். குடும்பம் வந்து அமெரிக்கையா இருக்கணும், குடும்பம் வந்து சமாதானமா இருக்கணும், குடும்பம் வந்து அன்பா இருக்கணும். பைபிள்ல சொல்லக்கூடிய சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள். இந்த சமாதானம் வரும்படியாக நீங்க ₹1,00,000 கூட நீங்க வந்து என்ன செய்யலாம், நஷ்டப்படலாம். ₹1,00,000 நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சமாதானம் கெட்டு போகக்கூடாது. நான் சமாதானம் கிடைக்கூடாது என்பதற்காக பணத்தை நான் இழந்திருக்கிறேன் சில வேலைகளில். இன்னைக்கு நிறைய பேர் சமாதானம் கட்டாலும் பரவாயில்லை, ஒரு ₹100 அவ்வளவு நாள் கட்டி காத்ததான் அன்ப அந்த ₹100 வந்து வாங்குகிறதுல குறிக்கோளாக இருந்து பேசி அந்த சமாதானத்தை கெடுத்து விடுவார்கள். போகட்டும் அந்த ₹100, ஆண்டு பல ₹100 உனக்கு தருவார். இருதயம் ஆண்டுக்கு தெரியுமல்லவா? சமாதானத்திற்காகவே இந்த காரியத்தை கேட்காம இருக்கிறாங்க, ஆண்டுக்கு தெரியுமல்லவா? அந்த ₹100 விட்டு அது கேட்கவே வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில கூட தான் சமாதானத்திற்காக எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய் வந்து இழந்த வேணாம். எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் இழந்தேன் சமாதானத்திற்காக. அது போக வேண்டியது முறையில கூட அதை வாங்கலாம். சமாதானம் பெயரும், சமாதானம் எனக்கு முக்கியம். நான் என்னைக்கு நினைச்சனோ அத்தனை ₹1,00,000 பதிலாக எனக்கு வேற எங்கெங்கெல்லாம் இருந்தலாமோ ஆண்டு பல நபர்களை ஏற்படுத்தி, அந்த சபையோட வருமானம் கிடையாது, வேற ஊழியர்களை ஏற்படுத்தி ஆண்டு அங்கிருந்தெல்லாம் வருமானங்களை எனக்கு தந்தார். நான் அதை நினைச்சே பார்க்கல. நான் இப்ப நினைக்கிறேன், வேற வழியில் ஆண்டு தந்துட்டார். தந்தான தரட்டாங்க, தரலன்னா அவர்களுக்கு சாபம், தந்தா அவர்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன பெருசு? சமாதானம் பெருசு. அல்ப பணத்திற்காக உடைய சமாதானத்தை அன்பை கெடுத்து விடக்கூடாது. நீங்கள் விசுவாசிகள், வெளியேற பெற்றவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களை குறித்து தேவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்களை குறித்து தேவன் சில திட்டங்கள் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி நீங்கள் கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜீவனம் பண்ண முடியும்? சகோதரத்துவ அன்பு உங்களுக்குள் இல்லாவிட்டால் கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. பிரசங்க கடினமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது தேவனுடைய திருச்சபை, இது ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதான திருச்சபை. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது, விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன் இப்படிலாம் பேசணும்னு சொல்லி நினைக்காதாங்க. இப்ப பேச வேண்டியதான கட்டாயம் ஏன் வருகிறது என்றால் இது ஒரு ஆராதனை. எல்லாரும் தான் அந்த வார்த்தையை கேட்கிறாங்க, வெளியுள்ளவங்களும். இது திருச்சபைக்குள்ளதான வார்த்தை. ஆனா மற்ற நாட்கள் நீங்க யாரும் வருகிறது இல்லை. இதை உங்களுக்கு செய்தியை சொல்லும்படியாக இந்த நாட்கள் நான் சொல்வதற்கு ஏவப்படுகிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா ஒருவரில் ஒருவர் அப்படி இருங்க. அன்பு கெட்டு போய் கிடக்கிறதா? இதுக்கு உபவாசம் இருங்க. உபவாசம் இருந்து பிரயாசப்படுங்க. ஆண்டவரை சமாதானம் ஏற்படுத்தும். ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. அவருடைய காலை பிடிச்சு மன்றாடுங்க. ஆண்டவர் சமாதானத்தை தார் மன்றாடுங்க. சமாதானத்துக்கு ஏற்கனவே வழியை உருவாக்க மன்றாடுங்க. அதற்காக என்ன பாடுபட்டாலும், என்ன பிரயாசப்பட்டாலும், என்ன நஷ்டப்பட்டாலும் சமாதானத்தை உருவாக்குங்க. சமாதானம் பண்ணுகிற ஒரு பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு பாக்கியம் வர வேண்டுமானால், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் இருக்கிற நிலையிலிருந்து கீழே இறங்கி வாருங்க. நீங்க பெரிய பண்டிதர்களாக இருக்கலாம், பெரிய அறிவாளிகளாக இருக்கலாம். யாரு சகை வந்து பெரிய அறிவாளி தான், சகை வந்து பெரிய பணக்காரன் தான். ஆனா அவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் எங்க இருந்து இறங்கணும்? அத்திமரத்துல இருந்து இறங்கணும். நீ இருக்கிறது எங்கே இருக்க? அத்திமரத்துல இருக்க. ஆண்டவர் பார்க்க கூடாதுன்னு இருக்கிற. ஆனா ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிறவங்க நீ மேல இருந்து கீழே இறங்கி வரணும். உன்னை மாம்சீகத்துல இருந்து நீ கீழே வந்து இறங்கி வரணும். நான் என்கிறது நீ கீழே இறங்கி வரணும். நீ இறங்கி வந்ததற்கு பிறகுதான் ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்க முடியும். நீ இறங்காத பட்சத்தில் இருக்கிற அந்த நிலையிலே வந்து இருந்தா என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை உன்னால் கேட்க முடியாது. நீ இறங்க மனம் இல்லாது இருப்பாய். ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பு உனக்கு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை கூப்பிட்ட உடனே அவன் வரமாட்டேன்னு சொல்லல, அவன் இறங்கினான், அழைச்சிட்டு போனான். போன உடனே ஆண்டு சொன்னதான ஒரே வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும். சபையில் வருகிற விசுவாச பிள்ளைகளாய் உங்க வீட்டுக்கு வந்து ரட்சிப்பு வரணும். ஒன்றுமே நீங்க குறைந்து போக மாட்டீங்க. விட்டு கொடுக்கறதுனால நீங்க ஒண்ணுமே குறைஞ்சு போகவே மாட்டீங்க. விட்டு கொடுங்க. நான் என்கிறதான அந்த அகங்காரத்துல இருந்து நீங்க கொஞ்சம் கீழே ஊழியக்காரனாக நான் எவ்வளவு இறங்கி இருக்கிற சில வேலைகள்ல உங்களிடத்துல உறவு பேண முடியாம தெரியுமா உங்களுக்கு?
என்னை அளவித்ததான ஜனங்களிடத்துல கூட நான் வழியை போய் பேசியிருக்கிறேன். தெரியும் உங்களுக்கு அனைவருக்கு தெரியும். ஏன் அவங்ககிட்ட நான் வந்து பேசணும், எனக்கு சாப்பாடு கிடைக்காத ஊழியம் நடக்காது அப்படின்லாம் இல்லை. எனக்கு அது பெரிய குறை. ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரனும் சமாதானம் இல்லாமல் ஒரு பெரிய குறை. நான் போய் முதலாவது போய் பேசினேன் என்னை ஆள வைத்தவர்களிடத்துல. ஒன்றும் குறைஞ்சு போகல, நான் ஒன்றும் குறைஞ்சு போகல. ஆனால் எனக்கு ஒன்றுமே குறை வைக்கல. அந்த நேரத்தில் தானே கஷ்டமா இருக்கும். நான் என்கிறத விட்டு இறங்கி போகிறது அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக உங்களுக்கு அது ஒரு பெரிய மாபெரும் சமாதானத்தை வந்து கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக சமாதானம் உள்ளதாக இருக்க வேண்டுமா? தேவ அன்பு உங்களில், உங்களுடைய குடும்பத்தில், சபையில், நீங்க வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்திலும் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கணும். சில அன்புதான் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு அன்பா நடந்தாலும் வேலை செய்யற இடத்துல சில அன்பான காரியங்கள் நடக்கதான் செய்யும். ஆனா நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது எப்போது எப்படி இருக்கணும்? கடமை உங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல, அன்பு பரடை செய்துட்டே. சில கணவன்மார் வந்து வம்பு பண்ணுவாங்க. மனைவிகள் நீங்களும் வம்பு பண்ணக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய கடமைகளை அன்பு பரடை செய்துட்டு. அன்பு பரடை செய்து யார் பார்க்கறா? பிள்ளைகள் வம்பு பண்ணுவாங்க. நீங்க அந்த பிள்ளைகள் மீது அன்பு வைத்து செய்ய வேண்டியதை கரெக்டா செய்துட்டே இருக்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டீர்களா? வீணா போன நினைக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் ஒருபோதும், நான் பண்ணினதான ஜெபங்களுக்கெல்லாம் அறுவடையினுடைய நாளுக்காண்டு இப்ப தந்து கொண்டே இருக்கிறார். பல ஆண்டுகளாக ஜெபித்த ஜெபத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் சில வேளைகளில் ஜெபம் பண்ணிட்டு மறந்துடுவோம். ஊக்கமா ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த ஜெபத்தை ஆண்டு என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். ஒருவரிடத்தில் ஒருவர். நீங்க எப்படி இருக்க அன்பாய்? கலாத்தியர் 5:4 வாசி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 5:14. பைபிள் வசனம் எடுத்து கூட லேட் ஆகும். ஒருத்தர் சரியா வாசிங்க, சத்தமா வாசிங்க. 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே வார்த்தையிலே பிரமாணம் முழுமையும் நிறைவேறும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. நீ எப்படி இருக்கணும் விரும்புற? நீ உன்னிடத்துல மற்றவங்க அன்பு கூறணும்னு நினைக்கிற, மற்றவர்கள் இதமான வார்த்தைகளை பேசணும்னு நினைக்கிற, மற்றவர்கள் என்னிடத்தில் அன்பா நடந்துக்கணும்னு நினைக்கிற, நீ அதை நடத்துறியா? முதலாவது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு இந்த அன்பின் கிரியையில எப்படி இருங்க? மாதிரியா இருங்க. நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்ய. முதல்ல உங்களிடத்துல மட்டும் எல்லாரும் அன்பு கூற நினைக்கிறீங்க, நீங்க யாரத்துல அன்பு கூற மாட்டீங்க. நீங்க யாரத்துல அன்பு கூற மாட்டீங்க. உங்களிடத்துல மட்டும் எல்லாரும் இதமான வார்த்தைகளை பேச நினைக்கிறீங்க, ஆனா நீங்க மட்டும் யாரத்துல இதமான வார்த்தைகளை பேச மாட்டீங்க. உங்களுடைய இருதயம் எப்போதும் எப்படி இருக்கிறது? விரோதமாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் எப்போதும் பகையான வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், எண்ணங்கள் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், தீர்க்காய்ச்சோடு வாழ்வீங்க. எண்ணங்கள் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கிறதான வியாதிகள் எல்லாம் வந்து பறந்து போயிடும். எண்ணங்கள் சரியில்லாமல் இருந்தால் அந்த எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்தில் கிடந்து அது உங்களை வேதனைப்படுத்தி உங்களுடைய சரீரத்தினுடைய சுகத்தை கெடுக்கும், பலத்தை கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாள் சுகபலத்தோடு ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டியதான ஜனங்கள். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ ஒரு காலத்திற்கு முன்னே ஏன் நீ சாகணும்? நீங்க நிறைய பேர் காலத்துக்கு முன்னே போயிடுறாங்க. என்ன காரணம்? காலத்துக்கு முன்னே போவதற்கான காரணம் என்ன? நீங்களே உங்களை சங்கடப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க. பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான விரோதங்கள், பலவிதமான வைராக்கியங்கள். இதை நீங்க இருதயத்துல போட்டு 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 வேதனைப்படுத்தி எந்த அளவுக்கு லகுவாக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன ஆகுங்க? சாத்தான் எப்போதுமே தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பி நிரப்பி என்ன படுத்துறான்? நான் அதை உணர்றேன். தேவையில்லாத காரியங்களை சாத்தான் சில வேளை என்னிடத்துல நிரப்பி, இது இப்படி நடந்தா நீ என்ன பண்ணுவேன், இது இப்படி நடந்தா என்ன பண்ணுவேன், இது இப்படி நடந்தா என்ன பண்ணுவேன். இது இருதயத்தோட ஒரே வேதனை, தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, எங்க போனாலும் அதே நினைப்புதான். ஆனா அடுத்த இடத்துல அவன் கரெக்டா தான் நடக்க போகுது, நீ எங்க போட்டு நினைச்சுக்கிட்டு கிடக்க, கஷ்டப்பட்டு தூக்கி வெளியே போட வேண்டியது இருக்கு. சில பிரச்சனைகள் எல்லாம் சாத்தான் வந்து அது அப்படி நடத்துறாதா, இது இப்படி நடத்துறாதான்னு சொல்லி இருதயத்தை கொண்டு போடலாம். அதை எடுத்து வெளியே போடாவிட்டால் நம்முடைய சரீரத்திற்கும் கேடு, ஆத்மாவிற்கும் கேடு.
நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல உங்க கணவனிடத்தில் அன்பு கூறுவீங்களா? கணவன் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மனைவிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இல்ல. நிறைய இடங்களில் காலங்கள்லாம் கெட்டு கிடக்கு. மனைவிமார் நிறைய பேர் யாரிடத்துல அன்பா இல்லை, யாரிடத்துல அன்பா இல்லை. நீங்க உங்க இதே நிறைய பேருக்கு கணவனாக இல்லை, உங்களுக்கு கணவனாக தந்திருக்காரு. எதுக்கு? எதுக்கு? வேலைக்காரமாக நடத்துவதற்கா? எதுக்கு தந்திருக்காரு? நிறைய பேருக்கு கணவனார் இல்லை அல்லவா? கணவனார் இல்லாதவங்களுக்கு தெரியும் அதனுடைய வேதனை. கணவனார் இல்லாவிட்டால் மற்றவங்க அவங்களை எப்படிலாம் நினைப்பாங்க அவங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு அவங்க கணவனார தந்திருக்கிறார். எது தந்திருக்கிறார்? கணவனார நேசிக்கணும்ல. நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? தைரியமா சொல்ல முடியுமா? நான் நேசிக்கிறேன். கை வைக்க சொன்னா நிறைய பேர் போய் சொல்லிடுவீங்க. அதே மாதிரி கணவன்மார் மனைவிமார் நேசிக்கிறீங்களா? கிறிஸ்தவ குடும்பங்களில ஆவிக்குரிய சபையில் சொல்வதான சபையில் ஐக்கியமாக இருக்கிற நிறைய பெண்கள் யார் நேசிக்கிறது இல்லை? ஒரு நாள் ஒரு பெண் வந்து கணவனை பார்த்து சொல்றான், இரவு நேரத்தில் என் பக்கத்தில் வந்தால் சத்தம் போட்டு வீட்டு ஊரை கூட்டிடுவேன். யாரு? யாருங்க? யாருங்க? விசுவாசி. விசுவாசி. ஒரு நாள் கணவனை பிடிச்சது, இப்ப கணவன் பிடிக்கல. பக்கத்துல வந்துடாதீங்க. வந்தான ஊருக்கு பைபிள் ஏதாவது என்ன வசனம் தெரியுமா இருக்கிறது? பைபிள் என்ன வசனம் இருக்கிறது? மனைவியுடைய சரீரத்திற்கு அதிகாரியா இருக்கு. அது நல்லா டீப்பா வந்து வாசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வீட்டில் போய் இது கொஞ்சம் உன்னிப்பா கொஞ்சம் நிறுத்தி அதை வாசிச்சு பாருங்க. மனைவியுடைய சரீரத்திற்கு அதிகாரியா இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சட்டம் சொல்லுது, சட்டம் சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, மனைவியினுடைய உத்தரவு இல்லாமல் மனைவி தொடக்கூடாது சட்டம் சொல்லுது. ஆனா வேத சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? வேத சட்டம் அதுக்கு அதிகாரி யாரு? எந்த நேரம் வேண்டுமானாலும் மனைவியுடைய அன்பவன் பெறலாம். அதே மாதிரி கணவனுக்கு அதே வசனத்தில் சொல்லி இருக்கிறது. கணவனுடைய சரீரத்திற்கு அதிகாரி யாரு? மனைவி. கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நிறைய குடும்பங்களில மனைவி கணவனை நேசிக்க விடாத அளவுக்கு இந்த அன்பை மடதிருப்பி வைத்திருக்கிறான் சாத்தான். சில இடங்களில இங்க உள்ளவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களோ ஆண்களுக்கும் உங்களுக்கு தெரியும், நான் அதை விட்டு விடுகிறேன். அதே மாதிரி சில கணவன்மார் மனைவியை நேசிக்க முடியாத அளவுக்கு இந்த அன்பை சாத்தான் மடதிருப்பி விட்டு இருக்கிறான். மனைவி நேசிக்க முடியல. பைபிள் 2 பேருக்கும் சொல்லி இருக்கிறது, கணவனுடைய சரீரத்திற்கு மனைவி அதிகாரி, மனைவியுடைய சரீரத்திற்கு கணவன் அதிகாரி. எந்த நேரத்திலும் 2 பேர் எப்ப நினைத்தாலும் அன்பை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று வேதம் வந்து சொல்கிறது. அன்பில் நீங்கள் குறைவிடக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகள் அன்பில் குறைவிடக்கூடாது. பிள்ளைகளை நல்லா நேசிங்க. பிள்ளைகளிடத்தில் அன்பா வந்து பேசுங்க. திருமணம் முடிந்தாலும் பரவாயில்லை, அன்பா வந்து பேசுங்க, அன்பா நடந்து கொள்ளுங்க. அப்படி இருந்தா கிறிஸ்துடைய பிரமாணத்தை நீங்க என்ன செய்றீங்க? நிறைவேற்றுங்க. இந்த அன்பை நீங்க என்ன செய்து தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களை பார்த்தா அன்புதான் தெரியும். உங்க பார்த்த உங்க சரீரத்தில் என்ன குறை இருக்கிறது தெரியும். ஏன்னா வஸ்திரத்தை தரித்திருக்கிறீங்க. அதே போல கிறிஸ்துவோட அன்பை தரித்திருந்தால் உடைய குறைகள் எதுவுமே தெரியாது. நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் ஜனங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அனுபவங்களை கற்று உங்களுக்கு இந்த திருச்சபையில் எல்லா ஜனங்களுக்கு தந்து கிருபையாய் வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எல்லா முழங்கால் படிட்டு, ஆண்டவரே பூரண சற்குணத்தில் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என்னிடத்தில் குறைவு இருக்கிறது, அன்புக்குரிய காரியங்களை என்னிடத்தில் குறைவு இருக்கிறது. ஆண்டவரே நான் எவ்வளவோ அன்பாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை. நான் என்கிறது என்னை தடை பண்ணுகிறது. ஆண்டவரே அன்னைக்கு அந்த சகையு நான் இந்த